ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கான்செப்ட் பார்த்துருப்போம். 5th யூனிட்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 5.1 உள்ள எக்ஸசைஸ் சம்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இதில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கலாம். ஓகே ஓகே எக்ஸசைஸ் 5.1ல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் வந்து obtain the equation of the circles with radius 5 cm and touching the x-axis at the origin in general form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது obtain the equation of circles with radius 5 cm and touching the x-axis at the origin அப்படின்னா, இப்போ ஆரிஜினில் ஒரு சர்க்கிள் டச் ஆகணும், அட் த சேம் டைம் எக்ஸ் ஆக்சிலையும் டச் ஆகணும் அப்படின்னா அந்த சர்க்கிள் எப்படி டச் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டச் ஆகிருக்கும். எப்படி டச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹியர் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த தான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டச் ஆகணும், ஆரிஜின்லேயும் டச், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இதில் டச் ஆகிற மாதிரி அட் த சேம் திங் ஆரிஜின்லேயும் டச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு சர்க்கிள் இந்த பாசிபிள் வேல தான் டச் ஆக முடியும். சப்போஸ் இப்படி நம்மளுக்கு டச் ஆக முடியும் அப்படின்னா அது ஒய் ஆக்சிஸில் டச் ஆகிரும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிற மாதிரி அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் நம்மளுக்கு என்னதுன்னா டச் ஆகும். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே obtain the equation of the circles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் ஒன் சர்க்கிள் பாசிபிள். ஸோ வந்து 2 சர்க்கிள் வந்து டச் ஆகும். ஸோ ரேடியஸ் வந்து 5 cm கொடுத்துருக்கிறதுனால சென்டர் வந்து நம்மளுக்கு 2 சென்டர் கிடைக்கும். ஒன்று 0,5, இன்னொன்று 0,-5. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ since the circle touches x-axis at the origin, we have the center is 0 ± 5 and radius is 5 அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் now the equation of the circle is, அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் தெரியுது, ரேடியஸ் தெரியுது, அப்போ h, k தெரியுது, ரேடியஸ் r தெரியுது. அப்போ என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? x - h the whole square plus y - k the whole square equal to r square. ஓகே, இப்போ இதில் வந்து ஹைட்ஸோட வேல்யூ ரெண்டுலேயுமே சேம் தான். சர்க்கிள் 1லையும் சேம் தான், சர்க்கிள் 2லையும் சேம் தான். பட் அந்த கேயோட வேல்யூ தான் டிஃபர் ஆகுது. அதாவது ஒரு சர்க்கிளில் வந்து +5, இன்னொரு சர்க்கிளில் வந்து -5. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x - ஹைட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மட்டும் 0ன்னு போட்டுட்டு கே இருக்க வேண்டிய இடத்துல நம்ம +or-5 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x², x - 0 the whole square வந்து x², y +or-5 the whole square வந்து a² plus 2ab minus 2ab plus b² வரும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா +or-10y அப்படின்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து b² வந்து +25. ஸோ லெஃப்ட் சைடும் 25 இருக்குது, ரைட் சைடும் 25 இருக்குது, அதனால கெட் கேன்சல். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா x plus y² x² plus y² +or-10y = 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, find the equation of the circle with the center 2, -1 and passes through the point 3,6 in standard form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சென்டர் கொடுத்துட்டாங்க, அது ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3,6 அப்படிங்கிற பாயிண்டில். இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த சர்க்கிள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் சென்டர், அப்புறம் வந்து அந்த சர்க்கிளில் உள்ள ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க 3,6. அப்போ ரேடியஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,-1 சென்டர், பாயிண்ட் வந்து 3,6. அப்போ ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சி, அதாவது சென்டர், சிங்கிறது சென்டர், பிங்கிறது அந்த பாயிண்ட்டு, அப்போ சிபி. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து √(x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square
ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 - 2 the whole square plus 6 + 1 the whole square equal to √50 அதாவது √15 கிடைக்கும். நம்மளுக்கு r² வேணுங்கிறதுனால 50 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சென்டர் 2, -1 அப்புறம் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு வந்து 50 அப்படிங்க √50 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ x - h the whole square plus y - k the whole square equal to r². ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் x - 2 the whole square plus y சென்டர் வந்து 2, -1. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா x - 2 the whole square plus y + 1 the whole square equal to 50. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது சென்டர், இது வந்து அந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த ரேடியஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சிக்கும் அந்த பிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஹியர் இது சி, இது பி. அப்போ சிபிங்கிறது ரேடியஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிளியராக தெரியுது. ஓகே, இதில் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் தட் டச்சஸ் போத் த ஆக்சஸ் அண்ட் பாசஸ் த்ரூ -4, -2 இன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போத் த ஆக்சஸ், அதாவது அந்த சர்க்கிள் வந்து 2 ஆக்சிஸ்லையும் டச் பண்ணணும். அட் த சேம் திங் -4, -2 அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்லி வே, எந்த வேல தான் அது பாஸ் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, when the circles touches both x and y axis and passes through -4, -2. -4, -2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் தான் அந்த பாயிண்ட்டு பாஸ் ஆகுது. அட் த சேம் திங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் டச் ஆகணும் அப்படின்னா ஒன்லி வே அந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அந்த சர்க்கிள் வந்து டச் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த சர்க்கிள் வந்து டச் ஆகணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டச் ஆகிருக்கு, ஒய் ஆக்சிஸ்லையும் டச் ஆகிருக்கு. அட் த சேம் திங் இந்த பாயிண்ட் -4, -2 இந்த இடத்துல தான் இருக்கும். அதனால ஒன்லி வே, வேறு எந்த இடத்துலையுமே இந்த -4, -2 பாயிண்ட் இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த -4, -2 அந்த பாயிண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சர்க்கிள் வந்து இந்த இடத்துல தான் டச் ஆகிருக்கணும். ஸோ இந்த இடத்துல டச் ஆகிருக்கு அப்படின்னா அதோட சென்டர் எப்படி இருக்கும், ஒரு ஜென்ரல் ஃபார்மில் எழுதுறதுக்கு அப்படின்னா -a, -aவாக தான் இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டுமே மைனஸில் தான் இருக்கும். ஸோ -a, -aவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து -a, -aவாக இருக்கும், ரேடியஸ் வந்து ஏவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா x - h the whole square plus y - k the whole square equal to r². Why we are using this formula? ஓகே, சென்டர் வந்து h, k தெரியுது, ரேடியஸ் வந்து r தெரியுது. ஸோ சென்டர் வந்து என்னது -a, -a, ரேடியஸ் வந்து a. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா x + a the whole square plus y + a the whole square equal to a². ஓகே, இப்போது அந்த பாயிண்ட் வந்து பாசஸ் த்ரூ த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க -4, -2ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக -4ம் ஒய்க்கு பதிலாக -2ம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ -4 + a the whole square -2 + a the whole square சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். 16 + a² -18a + 4 + a² - 4a = a². இந்த லெஃப்ட் சைடு ஒரு a² இருக்குது, ரைட் சைடு ஒரு a² இருக்குது. ஸோ கெட் கேன்சல். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா a² - 12a + 20 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ a - 10 × a - 2 = 0. நீங்கள் -20க்கு ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஏவோட வேல்யூ 10, 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு 2 ஏவோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ், அந்த ஈக்குவேஷன் 1 எடுத்தோம் இல்லையா, x + a the whole square plus y + a the whole square equal to a². அதில் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா when a = 10 the equation of the circle x + 10 the whole square. அப்போது ஆக்சுவலாக வந்து இங்கே ஏவோட சென்டர் வந்து -10, -10 அதை எஸ் -10, -10 அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அப்போ x + 10 the whole square, x - h இல்லையா. ஸோ x - hனா ஹோட வேல்யூ -10, கேவோட வேல்யூ -10. அதனால் x + 10 the whole square plus y + 10 the whole square equal to 100. அதே மாதிரி ஏவோட வேல்யூ நீங்கள் 2 எடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா x + 2 the whole square plus y + 2 the whole square equal to 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சம் நம்பர் 4ம் சம் நம்பர் 5 எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அதனால்
சம் நம்பர் 4ம் சம் நம்பர் 5 மட்டும் ஹிண்ட்டு கொடுத்துருப்போம். அந்த ஹிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் with center 2,3 and passing through the intersection of the lines 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியணும் அப்படின்னா ரேடியஸ் மட்டும் தெரிஞ்சால் எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். 2 லைன் கொடுத்து அதில் பாசிங் த்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிங் த்ரூங்கிறது என்னது, பாயிண்ட்டு. அப்போ நம்மளுக்கு சென்டர் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இன்டர்செக்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 லைன்ஸோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் கிடச்சிரும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸுங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை மீன் பண்ணுது. ஸோ பாயிண்ட்டு சிங்கிறது சென்டர், அப்போ சிபிங்கிறது தான் ரேடியஸ். நம்மளுக்கு வந்து செகண்ட் செம்லேயே பார்த்துருப்போம். சிங்கிறது சென்டர், அந்த பாசஸ் த்ரூ த பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா ரேடியஸ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ CP equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இந்த ஹிண்ட்டை வச்சு தான் இந்த சம்ம என்ன செய்யணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும். பாருங்கள், given that சென்டர் வந்து 2,3 அதான் h, k. பாயிண்ட் வேணும் அப்படின்னா சால்வ் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. சம் நம்பர் 2ல் நம்ம பார்த்துருப்போம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சென்டர் தெரிஞ்சிருக்கும், பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். அதில் சிபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதுதான், தட் இஸ் ஆர் ஸ்கொயர். அந்த ரூட் எழுதினீங்கன்னா ஆர் ஸ்கொயர் எழுதினீங்கன்னா ரூட் இல்லாமல் எழுதணும். ஓகேவா? அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் 5th sum for which 3,4 and 2,-7 are the ends of a diameter. இது டைரக்ட் ஃபார்முலா தான். எண்ட்ஸ் அப்படி கொடுத்துட்டாலே, எண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர் கொடுத்துட்டாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நம்ம டைரெக்டாகவே என்ன செய்யலாம்னா அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் x minus x1 x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2 equal to 0. Here x1 and y1 given, x2 and y2 is also given. அதனால நம்ம டைரக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, 7th sum. 6th sum வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். A circle of area 9 pi square units has 2 of its diameter along the lines x plus y equal to 5, x minus y equal to 5, x minus y equal to 1. Find the equation of the circle கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டரோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் 2 சர்க்கிளோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர், அதாவது டயாமீட்டருங்கிறது சர்க்கிளில் பாதி தான் நம்மளுக்கு தெரியும். அந்த சர்க்கிளில் சரி பாதி வந்து நம்மளுக்கு டயாமீட்டர். அப்போ இன்னொரு டயாமீட்டர் நம்ம ட்ராப் பண்ணும்போது அது ஆக்சுவலாக என்னதை மீன் பண்ணுது அப்படின்னா சென்டரை மீன் பண்ணும். இப்போது அந்த சென்டருங்கிறது நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணுற பாருங்கள். ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட இது ஒரு டயாமீட்டர் ஈக்குவேஷன் வைங்க, இது ஒரு டயாமீட்டர் ஈக்குவேஷன் வைங்க. இப்போ 2 டயாமீட்டர் ஈக்குவேஷன் டச் பண்ணுதா, இந்த டச் பண்ணுறது தான் கண்டிப்பாக என்னதான் இருக்கும், சென்டராக இருக்கும். ஸோ அப்போ சென்டர் வேணும் அப்படின்னா இந்த 2 டயாமீட்டர் இருக்குல்ல, அந்த 2 டயாமீட்டரோட ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணினீங்கன்னா போதும், நம்மளுக்கு சென்டர் கிடச்சிரும். இப்போ ரேடியஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ ரேடியஸுங்கிறது நம்மளுக்கு கிவன், ஏரியா கிவன், அந்த ஏரியாவிலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அப்போது ஹியர் 9 பை, ஸோ பை கேன்சல் ஆகி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ சென்டர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. நம்மளுக்கு வி கெட் த சென்டர். அப்போ சென்டர் தெரிஞ்சிருச்சு, ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ ரேடியஸும் சென்டரும் தெரிஞ்சால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஐ திங்க் 6 சம்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா என்கிட்ட ஆஸ்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5th சம் வந்து 5th யூனிட்டில் 5.1ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். அதை வந்து எல்லாமே சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைனிங் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.